தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இப்போ நிறைய பேர் தேட்டரில் படம் பார்க்குறதையே கொஞ்சம் குறைச்சிட்டு டேரெக்டாக ஓடிடிக்கு வரட்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு பலரும் இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு தேட்டருக்கு போனால் எவ்வளோ செலவாகுது அப்படின்ற நிறைய காரணங்களும் அவங்க பர்டிகுலராக சொல்கிறத கவனிக்க முடியுது. அந்த வகையில் ஒவ்வொரு வருஷமே ஓடிடியில் நிறைய படங்களை மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கு இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் ஒவ்வொரு வருஷமே அந்த வருஷம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை கொடுப்பாங்க. ஸோ இந்த வருஷமும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தன்னுடைய இந்த படங்களை அறிவிச்சிருக்காங்க, என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் பண்டிகை அப்படின்ற டைட்டிலே அவங்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன படங்கள் இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுது, தமிழ் படங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். போன வருஷமே நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி நிறுவனத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன வருஷம் வெளியான கோட் திரைப்படமாகட்டும், மகாராஜா, அமரன் மற்றும் மெய்யழகன் போன்ற படங்கள்லாம் தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க பலரும் சென்றடைந்து அங்கே பலருமே பார்த்து படங்களை பாராட்டினாங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த படங்கள் அந்த நிறுவனத்துக்கு கொடுத்தது. அந்த வகையில் இந்த வருஷமே அவங்க தங்களுடைய படங்களுடைய பட்டியலில் அறிவிச்சிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ அதில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நடிகர் அஜித் அவர்களுடைய 2 படங்களுமே இருக்குது. மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர்கள் அஜித் குமார், அர்ஜுன், த்ரிஷா உள்ளிட்ட பலருடைய நடிப்பில் வெளியாக இருக்க விடாமுயற்சி திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஸோ விடாமுயற்சி படத்தினுடைய தியேட்டர் ரிலீஸ் டேட்டே இன்னும் அறிவிக்கல. பட் இருந்தாலும் அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கத்தில் அஜித் அவர்கள் 3 விதமான கெட்டப்பில் கலக்கிட்டு இருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படம், அந்த படம் தியேட்டரில் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தான் அதுவுமே ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறதையும் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இது தவிர்த்து எல்லாருமே, அதாவது கமல்ஹாசன் மற்றும் மணிரத்னமுடைய ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்க தக் லைஃப் திரைப்படம். ஸோ மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன், சிம்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நட்சத்திர படாலுமே அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. பல வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தினுடைய ஓடிடி உரிமையும் நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் நெட்ஃப்ளிக்ஸில் தான் அந்த படமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவும் ஒரு மிகப்பெரிய படமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி மே 1ஆம் தேதி நடிகர் சூர்யா நடிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ திரைப்படம் மே 1ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் தான் அந்த ஒரு திரைப்படமுமே ரிலீஸ் ஆக போகுது. அந்த படம் சூர்யா ரசிகர்களுக்கு ஒரு மிக முக்கியமான படமாக பார்க்கப்படுது. காரணம், கங்குவா திரைப்படம் எந்த அளவுக்கு தோல்வி சந்தித்தது, எவ்வளவு விமர்சனங்களை வாங்குச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படம் மூலமாக சூர்யா கம்பேக் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே எல்லாருக்குமே இருக்குது. ஸோ இந்த படங்கள் தவிர்த்து இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் குறிப்பாக இப்போ உருவாகிட்டு இருக்கிற துருவ் விக்ரம் நடிப்பில் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியாக இருக்கக்கூடிய பைசன் திரைப்படம். ஸோ அந்த படத்தினுடைய ஷூட்டிங்லாம் கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தினுடைய ஓடிடி உரிமையுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. பைசன் திரைப்படம் இந்த வருடம் திரையரங்கில் தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் திரையரங்கு வந்த பிறகு அதுக்கு பிறகு நெட்ஃப்ளிக்ஸ் ஓடி இடத்துலாம் அந்த ஒரு படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அதே மாதிரி இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாக இருக்கக்கூடிய டிராகன் திரைப்படம். ஸோ அந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பே இருக்குது. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்துடைய இயக்கம், அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதன் ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் இருக்கார், அவர் ஒரு மிகப்பெரிய தேட்டர் ஸ்டாராக மாறுவார் அப்படின்ற எதிர்பார்ப்புகளும் அவர் மத்தியில் இருக்கிறதுனால அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓடிடிக்கு வந்த பிறகு அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த டிராகன் படம் மட்டும் இல்லாமல் பிரதீப் ரங்கநாதனுடைய இன்னொரு திரைப்படத்தையுமே நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கல. ஸோ அந்த ஒரு திரைப்படத்தையுமே நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி துல்கர் சல்மானினுடைய காந்தா அப்படின்ற திரைப்படமே நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் துல்கர் சல்மான், சமுத்திரகனி அப்படின்னு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த படமும் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் தான் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி பெருசு அப்படின்ற ஒரு திரைப்படம் வைபவ், சுனில், நிவாரியா அவங்களாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு திரைப்படத்தினுடைய நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி உரிமையுமே நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. இப்படி அடுத்தடுத்து மிகப்பெரிய படங்களை வாங்கி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் இந்த வருஷம் அவங்களுடைய பண்டிகையை கொண்டாட தயாராகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் தமிழ் சினிமாவில் எல்லாரும் அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்க நடிகர் கமல்ஹாசனுடைய படங்கள், அஜித்குமாருடைய படங்கள், சூர்யாவினுடைய படங்கள், பிரதீப் ரங்கநாதனுடைய படங்கள் அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய முக்காவாசி படங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் தளத்தில் வெளியாக ரெடியாக இருக்குது. ஸோ இந்த படங்கள் மட்டும் கிடையாது, இன்னும் ஃபியூச்சரில் நிறைய படங்களுடைய லிஸ்ட்டை நாங்கள் அறிவிக்க இருக்கோம் அப்படிங்கிறதுமே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக போகிற இந்த திரைப்படங்களில் நீங்கள் எந்த திரைப்படத்துக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin.